ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஸ் ஜாம் செய்கிறதுக்கு ரோஜா பூ பறிக்க நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க, எவ்வளோ நிறையா ரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் இது பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் நீ ரோஸ் ஜாம் செய்யலாம். அதாவது நான் ரொம்ப அதிகமாகவும் நாங்கள் பூ எடுத்துக்கல, ஓரளவுக்கு கம்மியாக தான் செஞ்சு காமிக்கலான்னு பறிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரோஸ் ஜாம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் நேச்சராக அந்த பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கோம். அது 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று லேஸ் பிங்க்கு, இன்னொன்று திக் பிங்க்கு. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நானும் 2 வெரைட்டி இருக்குது. இதில் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த பூ ஒரு 4 நாளத்த பூ சேர்த்து வச்சு எடுத்துருக்குறோம். நம்ம கடையில் இது வாங்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மருந்து அடிக்காத பூவாக கேட்டு வாங்கி செய்யணும். இது இயற்கையாக நம்ம வீட்லேயே பூத்தது. எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா? இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா இது தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், அதாவது இதழ் மட்டும். இந்த காம்பு நம்மளுக்கு வேண்டியதில்லை. இந்த காம்புலேருந்து இந்த பூவோட இதழை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாமல் தனியாக இதழ் மட்டும் எடுத்தாச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் எடுத்துக்கிறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரோஸ் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. பார்த்தீங்கன்னா நம்ம இதை வடைச்சட்டியில் போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற மாதிரி நல்லா கெட்டியாக வர மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம மிக்ஸி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன் நைஸாக. கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கரை ஒரு 10 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா சர்க்கரை சேர்த்து கரைஞ்சி வரணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தான் அது நல்லா கலரே வர ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா பூ ரொம்ப சிவப்பு நாட்டு ரோஸுங்கிறதுனால அதனால் மறுபடியும் சர்க்கரை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கிறேன். நான் சர்க்கரை பத்தாமல் மறுபடியும் போட்டேன். ரொம்ப சிவப்பு பூ ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா சுண்டி வரட்டும். இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு துளியோண்டு உப்பு போடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை அந்த ரோஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. சர்க்கரை கரைஞ்சி இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரொம்ப அடி வரைக்கும் நசுக்காமல் மேலே அப்படி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு பழத்தோட ஜூஸ். இப்போ பாருங்கள், லெமன் புழிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரோஸ்னுடைய ஒரிஜினல் கலரே வெளியே வந்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நல்லா பிங்க் கலராக மாறிடுச்சு. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வந்துச்சுன்னா எடுத்துடலாம். வீட்லேயே செஞ்ச ரோஸ் ஜாம். ரோஸ் நிறைய பூக்குது, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், உடம்புக்கு நல்லதுன்னு நான் செஞ்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் எந்த ஆர்டிஃபிஷியலும் சேர்த்தவே இல்லை, அப்படியே ரோஸ். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தா கலரே வராத மாதிரி இருந்தது. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கலர் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த ரோஸ் ஜாமை இப்போ ப்ரெட்டில் தடவி நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.